புவியேத்த நஞ்சு உண்டலார் உயிராய தன்மய கண்டனார் கருவூரில் நிலை அண்டனார் அருளியும் அழ்பரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருவெம்பாவை 4வது பாடல் ஒள்ளை திலநகையாய் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு மிக அற்புதமாக ஹிந்தோலம் ராகத்தில் பன்னிசை பேரறிஞர் சிவத்திரு குமார சுவாமிநாத தேசிக ஓதுவாமுத்துகள் கரூர் ஐயா கரூர் அரசு இசைப்பள்ளியில் ஐயா தேவார ஆசிரியராக இருக்காங்க. ஐயா பற்றி நான் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு இதுலேயும் நான் குறிப்பிட்டிருப்பேன். என்னோட சேனலில் நிறைய பதிவு இருக்கும். ஐயாவுடையது அவினாஷி தளத்தில் அவங்க பாடின முற்றோதல் எல்லாமே நிறைய இருக்கும். அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். தொடர்ந்து நான் இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு சித்தாந்த வித்யாநிதி சிவத்திரு மீ சிவசண்முகம் ஐயா அவர்கள் நமக்கு மிகச்சிறப்பாக வழங்கியிருக்காங்க. அதற்கு பின்னணியில் எம்பெருமானுடைய தீபாரதனையை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் 4வது பாடல் ஐயாவின் குரலில் இனிமையான குரலில் பாடலும் அப்புறம் ஐயாவுடைய மிகச் ரத்தின சுருக்கமான ஒரு விளக்கத்துடன் எம்பெருமான் தரிசனத்துடன் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்பந்தலதா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த திருவெம்பாவை 4வது பாடல். ஒன்னித்திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ ஒன்னித்திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி வேத விழுப்பொருளை பாடி கண்ணுக்கு இனியானை பாடி விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி பாடி கசிந்து உள்ளம் உள்னுக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே கசிந்து உருக யாம் மாட்டோம் நீயே எண்ணிக்குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் எண்ணிக்குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய்
திருச்சிற்றம்பலம். மெய்யடியார்களுக்கு வணக்கம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவெம்பாவை தொடர் சிந்தனையிலே 4வது நாளாகிய இன்று ஒன்லித் திணநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ என்ற பாடலை நம்முடைய பன்னிசை பேரறிஞர் கரூர் குமார சுவாமிநாத தேசிகர் ஐயா அவர்கள் மிக அருமையாக பாடினார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது அதற்கான பொருளை சிந்திப்போம். ஒன்லித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று பாடல் ஆரம்பிக்கின்றது. ஒல்னித் திலநகையாய் என்று சொன்னால் ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே. நேற்றே முத்தன்ன வெண்ணகையாய் என்று பார்த்தோம். அதே போல ஒல்லித் திலநகையாய் என்று சொன்னால் முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, இன்னும் பொழுது விடியவில்லையோ என்று இன்றைக்கு தூங்குகின்ற குழந்தையை பார்த்து வெளியே இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அவளை எழுப்பும் முகத்தான் இவ்வாறு கேட்கிறார்கள். இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் விடியலையாமா உனக்கு என்று சொல்லி. அவள் உள்ளே இருந்து அதற்கு பதிலாக வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று சொன்னார். வண்ண கிளிமொழியார் அங்கே வெளியே இருக்கிறவர்களை புகழ்ந்து ரெண்டா சொல்றார். வண்ணம் என்பது தர்மனை சொல்வார், அவருடைய மேனி குறித்தது. கிளிமொழியார் என்று சொன்னது அவர்களுடைய நல்ல கிளி போன்ற இனிமையான குரலை உடையது. அவ்வாறு வெளியே இருக்கக்கூடியவர்களை புகழ்ந்து வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று சொல்லி, நேற்று நாம் திட்டமிட்டது போல இன்னைக்கு 12 பேர் வரணும்னா 11 பேர் எல்லாரும் வந்துட்டாங்களா, இன்னும் யாரும் வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வியினுடைய நுட்பம் என்னன்னு சொன்னால், அவ்வாறு ஒருவேளை ஒருத்தி வரணும், மீனாட்சி வரணும், என்ன காமாட்சி வரணும்னு இருந்தால் அவள் வருத வரைக்கும் கொஞ்சம் தூங்கலாமே, அது வரைக்கும் தூங்கி கொள்ளலாமேங்கிற நோக்கத்தில் எல்லாரும் வந்தாரோ என்று கேள்வி. இதுக்கு இப்போ வெளியே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், கொஞ்சம் பொறுமா, நாங்கள் எல்லாத்தையும் எண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்து உனக்கு சொல்கிறோம். அப்போ நாங்கள் எண்ணி சொல்லுதோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். 15 பேர் 20 பேர் சேர்ந்து போவாங்க போல பிள்ளைங்க. அதனால் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும். ஆனால் ஒன்று, நீ அதுக்காக அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்காத, நீ எந்திரிச்சு ரெடியாகு. ஏன்னா இன்னும் ஒருத்தர் வரலைனாலும் அவங்கள இப்போ நம்ம மொபைலில் கூப்பிட்டுக்கலாம், இந்த காலத்து மாதிரி. அதனால் உடனே நம்ம கூப்பிட்டுக்கலாம், அதனால் நீ ரெடியாகு அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னார், அருமையான ஒரு சொல்கிறார் இந்த இடத்துல. வெளியே இருக்கிற குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், நான் சொல்கிறேன், நீ ஆனால் என்ன செய்யணும்னாரு, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதேனார். திருவாசகத்தினுடைய மணியான ஒரு வரி இது. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதேன்னா இது ஏதோ குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சொன்ன செய்தி. திருவெம்பாவை காலம் மட்டுமில்லை, எல்லா காலத்துக்கும் பொருந்துமாக. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதேன்னு சொன்னால், இந்த உலகத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அடைகின்ற வெற்றி மட்டுமல்ல, நாளை அவனுடைய திருவடியை அடைதல் என்கின்ற அந்த ஞான வெற்றியை அடைவதற்கும் நாம் என்னொன்று உறக்கம் என்பதனை தாண்டி பெருமான் மீது உள்ள உரைப்பு, அதனால் நமக்கு உழைப்பும் வேண்டும் என்பதனாலே இந்த உறக்கத்தை தவிர்ப்பதற்கு, உறக்கம் என்பதே சித்தாந்தத்தில் கேவலத்தோடு கூடுவது என்று சொல்வார். அதனால் அந்த உறக்கத்தை நாம் இல்லாமல் முடியாது, ஆனால் அதற்கு எவ்வளவு குறைவாக இருக்கணும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் கண்ணை துயின்று அவமே காலத்தை வீணாக இந்த காலத்தை கழித்து விடாதே அம்மா என்று வெளியே இருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம பேச வேண்டியதெல்லாம் யாரை இப்போ பார்க்க போகிறோம், விண்ணுக்கு ஒரு மருந்தை. விண் என்று சொல்வது தேவர்களை குறிக்கும். வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகங்கள், அவர்களுக்கெல்லாம் மருந்தாய் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே அமுதத்தை உட்கொள்பவர்கள். அமுதம் என்கின்றது ஆயுளை நீட்டிக்கக்கூடியது. ஆனால் அந்த அமுதத்திற்கும் மேலாக மருந்தாய் இருந்து இறைவன் அந்த ஆயுளுக்கும் மேலாக நிலைத்த பேரின்பத்தை தர வல்லோன் இறைவன். ஆனால் அவன் மருந்தாய் இருக்கிறான்னு சொல்லி விண்ணுக்கு ஒரு மருந்தை திருநெல்வேலி தேவாரத்தில் கூட ஞானசம்பந்தர் சொல்வார். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே என்று பெருமானை மருந்து என்று காட்டுவார். அப்பர் சுவாமிகளும் புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்தில் சொல்லும்பொழுது தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, அது சொல்லும்பொழுது மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று சொல்வார். அதனால் நமக்கு இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீக்கி அவனுடைய திருவடி இன்பம் என்பதை தருகின்ற இந்த நோயை நீக்கி அந்த இன்பத்தை தரவல்ல மருந்தவன். நல்ல விண்ணுக்கு ஒரு மருந்தை
வேத விழுப்பொருளை என்பர். வேதம் என்பது இந்திரன் சந்திரன் முதலாயினோருக்கெல்லாம் இடம் நோக்கி பரத்துவம் கூறினாலும் விழுப்பொருளாக விழுமையுடையவராக வேதம் முழுமையாக முதலிலும் இறுதியிலும் இடையிலுமாக விளங்குவர் யாருன்னா சிவபெருமானைத்தான் சொல்லும். அதனால வேத விழுப்பொருளை பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுறார், மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னேம்பர. அது மாதிரி வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பெருமானை காண்பதே இன்பம். அவனுடைய உயர்வை கருத்து கண்களுக்கு அழகனாய் இருந்து இனிமை தருபவன் என்று சொன்னால் பொறிகளிலே ஒன்றாகி இந்த கண்ணானது ஒரு பொருளை கண்டு ஆனந்தம் கொள்ளத்தக்கது. அதுபோல பெருமான் அப்பேற்பட்டவன், நமக்கு ஆனந்தம் தருபவன். அதனால கண்ணுக்கு இனியானை என்ன செய்யணும்னாரு, பாடி அவனை பாடி கசிந்து. இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த குழந்தைங்க, ஒரு ஸ்டாண்டு மாற்றிக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க வெளியே குழந்தைங்க, உள்ளம் உள்நக்கு நின்று உருக. நாங்கள் அவனை பாடி கசிந்து உள்ளம் உள்நக்கு உருக, உருகி அவனை பாடி நாங்கள் இந்த நிலையிலேயே இல்லை, இப்போ அவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம். அதனால எங்களால் இப்போ எண்ண முடியலமா, நீயே அதனால் நீயே எண்ணிக்கோ. இப்போ நாங்கள் அவனை நினைந்து உருகி அவன்பால் அன்பு கொண்டு விளங்குகின்ற அந்த நிலையிலே இருப்பதனாலே இங்கு இப்போ யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் வரவில்லை என்று எண்ணுகின்ற இந்த நிலையில் நாங்கள் இல்லை. அதனால என்ன பண்ணு, நீயே எண்ணி. ஒருவேளை அதில் யாராவது 2 பேர் ஒருத்தர் வரலைன்னா குறைந்தா வேணா கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா ஒரு உலகியல் நுட்பமும் ஒரு இனிமை செய்தி என்னன்னா, உறக்கத்திலே இருந்து விடுபடுகிறவர்களுக்கு இந்த படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது தான் பெரிய வெற்றி. எந்திரிச்சாச்சுன்னா அதுக்கு திரும்ப போய் படுக்கணும்னு தோணாது. அதனால் இதை என்ன பண்ணாங்க, இந்த வெளியே இருக்கிற குழந்தைங்க இவர்கள் பக்குவத்தால் உயர்ந்த, நேற்றே சொன்னோம் பலாடியர் என்று, உள்ளே இருக்கக்கூடிய இந்த குழந்தை இந்த பக்கம் வர வேண்டும் என்று அவளை திருத்து முகத்தான் இவர்கள் என்ன பண்ணார்கள், நீயே எண்ணிக்கோமா, எண்ணி குறைஞ்சின்னா திரும்ப போய் படுத்துவீங்கோ அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைஞ்சா திரும்ப போய் படுக்க வேண்டியதில்லை, படுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த படுக்கையிலிருந்து இவளை வெளிக்கொண்டுவர வேண்டும் என்கின்ற ஒரு வகையிலே பக்குவத்தால் உயர்ந்த இந்த குழந்தைகள் மிக சாமர்த்தியமாக புதியனவாக வருகின்ற அந்த அடியாரையும் இந்த இறை இன்பத்தை நுகர வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய குறைகளை திருத்தி தங்களோடு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருணையினால் செய்கின்ற செயல். அதனால் என்ன பண்ணாங்க இந்த குழந்தைங்க, முதல்ல நாங்கள் எண்ணுகிறோம்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நாங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறோம்னார், பாடுறதுனால எப்படி பாடினார், கசிந்து பாடி, காதலாகி கசிந்து அப்படி தானே பாடணும். அதனால் கசிந்து பாடி, அப்போ அவ்வாறு பாடி இருப்பதுனால யாரை பாடுறாங்கன்னாரு, வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை கசிந்து உள்ளம் உள்நக்கு நின்றுருக. நாங்கள் அவனை பாடுவதனால நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம்னா, உள்ளம் உருகி அவனுடைய நினைவாகவே இருப்பதனால எங்களுக்கு இந்த உலகியல் நினைவுகள் எல்லாம் இல்லை. அதனால் எங்களோடு இப்போ வந்திருப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை. அதனால் எவ்வளோ பேர் வந்திருக்கிறார்கள், அதனால் இன்னும் எவ்வளோ பேர் வர வேண்டும் எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை என்று சொல்லி தாங்கள் இருக்கின்ற அந்த உயர்ந்த நிலையையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்கின்ற உணர்த்து முகமாகவும், அந்த குழந்தை இன்னும் படுக்கையிலே இருக்கின்ற பிழையை செய்யக்கூடாது என்று திருத்த வேண்டும் என்கின்ற அன்பினாலும் என்ன சொல்லிட்டாங்க, நீயே எண்ணி, நீயே எண்ணிக்குமா, எண்ணி குறையில் ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஒருவேளை யாரையோ ஒருத்தர் வரல, 2 பேர் வரலன்னு மொத்தத்தில் 1-2 குறைஞ்சதுன்னா இன்னும் தொழில் நீ வேணா இனிமேல் தொழில் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை இங்கே வருமாறு அழைக்கின்ற, அதாவது உள்ளே இருக்க பெண்ணையும் திருத்தி இறை இன்பத்தை அனுபவிக்கின்ற இந்த பிரயாணத்தில் கூட அழைத்து செல்லுகின்ற இவருடைய கருணையும், அதே நேரத்தில் திருத்துகின்ற பாங்கிலே ஒரு கண்டிப்பு, அதே நேரத்தில் அவர்களுக்கு வருத்தம் வராமல் அதை எப்படி செய்கின்ற ஒரு அருமையான பங்கு. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் குழந்தைங்க எவ்வளவு அருமையாக கவனமாக ஒருவரை ஒருவர் பாராட்டியும் அதே நேரத்தில் அவர்களுடைய பிழைகளை திருத்தியும் அமைத்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகள். அதை மாணிக்கவாசகர் அப்படியே சொல்கிறார். உள்ளே இருக்கிறவ கேட்குறா, வெண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோன்னு. இவங்க நாங்கள் எண்ணிக்கூட உள்ளவா சொல்லுவோம்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நாங்கள் அவனை இது பண்ணிட்டு, நீ அதனால் என்ன பண்ணு, காலத்தை போக்காதே, அதையும் சொல்லிட்டாங்க. கண்ணை துயின்று அவமே வீணே இந்த காலத்தை நீ போக்காதம்மா, நீ எந்திரிச்சு ரெடியாகு, எல்லோரும் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னும் எந்திரிக்கணும். அந்த ஒன்னி திலநகையாயின்னு சொன்னதுனாலேயே
தனமணி தேசிகன் என்ன சொல்றாரு, முத்து போன்ற பற்களும் அந்த புன்முறுவலும் தெரிகின்ற மாதிரி படுத்திருக்குன்னா இது ஆழ்ந்த தூக்கம் இல்லை. ஏன்னா தூக்கத்திலே பல் வெளியே தெரிகிற மாதிரியோ சிரிக்கிற மாதிரியோ இருக்காது. அப்போ இது தூங்கி முழிச்சு ஒரு கால் தூக்கத்தில் எந்திரிக்கலாமா வேண்டாமான்னு இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து வந்து பெருமானை வழிபட வேண்டும். அதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனுடைய புகழை பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு போய் நீராட வேண்டும். நீராடி வந்து அவனை வழிபட வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்கு அந்த குழந்தைக்கு ஏற்படுகின்ற சிறிய தடைகளையும் கூட அது தாண்டி வர வேண்டும் என்கின்ற கருணையினால் வெளியே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் வாமானி என்று சொல்லி உள்ளக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவா என்று சொல்லி அவளையும் அழைத்து எல்லாருமாக நீராட செல்லுகின்ற ஒரு அருமையான பாங்கை இந்த 4வது பாடலிலே அமைத்திருக்கிறார். நாளை 5வது பாடலை நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். பெருமானே மேற்றாகி எண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாத அருளை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, உபாது சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கும் வந்தாய் போற்றி, ஆரெங்கும் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் பறந்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி, பிறவி அறுக்கும் பிரானை போற்றி, வெச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, மருமி என் சிந்தை புகுந்தாய் போற்றி, உச்சார் புறம் ஒன்று பொய்தாய் போற்றி, போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி, கச்சாக நாகம் வசிதாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆத்தூர் வழித்துணை நாதனே போற்றி, வாழ்வில் வழித்துணையாய் வருபவரே போற்றி போற்றி.